மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கொடூர தீய சக்திகள் நிறைந்த யுகத்தில் அந்த தீய சக்திகளை அழிக்க சக்தியின் ஒரு அவதாரமான காளி தேவி ரொம்ப ஆக்ரோஷமா எல்லாரையும் சம்ஹாரம் செய்து கொன்று குவிகிறான். அனைத்து கொடூர தீய சக்திகளும் அழிந்து வானம் முழுக்க இருள் சூழ்ந்து பயங்கர கருமையாக மாறி பூமியே மயான கோலமாவும் எங்கு திரும்பினாலும் இரத்தமாவும் இறந்தவங்களோட மண்ட ஓடுகளும் கிடந்து இருக்கு. காளி தேவி இறந்தவங்களோட மண்ட ஓட்டையெல்லாம் மாலையா தன்னோட கழுத்துல ஆக்ரோஷம் நிறைந்த கோவத்தோட அணிந்துக்கிறாங்க. மேலும் ஆங்காரமா ருத்ரதாண்டவம் ஆடுனதால உலகமும் நடுநடுங்கி போனது. கொஞ்சம் கொஞ்சமா உலகமே அழிய ஆரம்பிச்சிருக்கு. தேவர்கள் அனைவரும் சேர்ந்து அன்னை தேவியை தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா யாராலையும் தடுக்க முடியல. எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டு நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. அங்க வந்த சிவபெருமான் தன்னோட மனைவியான காளி தேவி காலடியில விழுந்து தடுக்க முயற்சி செய்கிறார். சிவபெருமான் தன்னோட கணவனை காலால மிதிச்சதும் அதிர்ச்சி அடைந்து காளி தேவி சாந்தமடைகிறார்.